ஆக்சுவலா ப்ரோ தேவையில்ல, இதே நல்ல ஸ்குவாடு, சூப்பரா விளாண்டாங்க, கடப்பாரே வச்சு செஞ்சாங்க. அதான் வேணும். அவர் தான் நீங்க கேட்டீங்களா சேஞ்சஸ், அவர் தான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவரை இம்பாக்டா வேணா கொண்டு வரலாம். பேட்டிங் தேவைன்னா அந்த கொண்டு வந்துட்டு. இல்ல ஒரு சின்ன வருத்தம் என்னன்னா தோனி மட்டும் வந்திருந்தா சூப்பரா இருந்திருக்கும். நம்ம ரொம்ப எதிர்பார்த்தோம். இதுக்கு ஆர்சிபி ஃபேன்ஸ் அவங்கள பேசணும்ன்றாங்க. நாங்க டேபிள் டாப்பர்ல நாங்க தான் டேபிள் டாப்பர். சோ நாங்க பேசணும்ன்ற அவசியமே கிடையாது. இவர் வந்துட்டு இத்தனை நாள் அமைதியா இருந்து இப்ப வந்து இன்னைக்கு ஃபுல்லா விசில் அடிச்சிட்டு இருக்காரு. 18 வருஷம் கழிச்சு கப் அடிச்சிருக்கோம் அந்த விஷயத்துக்கு. டூர்கா வந்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். மேட்ச் நல்லா இருந்துச்சு. சிஎஸ்கே பிளேயர் பிரேவிஸ்ல சஞ்சு சாம்சன். ஆனா அதுக்கு பதிலாக தான் ருத்ராஜ் கைக்வாட் ஆடி மேட்ச் வின் பண்ணி கொடுத்தார்ல. ஆமா லைட்டா ஃபீல் பண்ணேன். கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் கொடுத்தாங்கன்னா ஈஸியா ஜெயிக்கலாம். அருமையா இருந்துச்சு. ஓட்னு சூப்பரா போட்டாரு, கம்போஸ் நல்லா போட்டாரு, நிறைய சேஞ்சஸ், 2 டிஃபரன்ஸ் பண்ண ஒரு யங்ஸ்டர் கொண்டு வந்தாங்க பவுலிங்க்கு. அது பெஸ்டா இருந்துச்சு நம்மளுக்கு பவுலிங் யங்ஸ்டர்ஸ். இந்த 11 ஓகே தான். டீம் ஏதோ மேனேஜ்மெண்ட் ஏதோ ரோஹித் சர்மா வரணும். ஓகே டெஃபினெட்லி டோனி தான். சேஞ்ச் பண்ணா சிவம் துபே வந்து அவரோட ஃபீல்டிங் வந்து மாத்தணும். சிவம் துபே வராச்சு டோனி உள்ள வரலாம். இம்பாக்டா வேணா எடுத்துக்கலாம். சிவம் துபே இம்பாக்டா வேணா எடுத்துக்கலாம். எம்ஐல நீங்க நம்மந்து சூப்பர் பிளேயிங். நம்மந்து நல்லா ரொம்ப ஸ்லோவா இருந்தது. பஸ் 150 ஸ்கோர்லாம் வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 ஓவர் 12 ஓவரில் முடிச்சிருவாங்கன்னு நினச்சா. பட் ரொம்ப ஸ்லோவாக எழுதிட்டு இருந்தாங்க. இட் இஸ் நாட் லைக் வேணும்னு இருந்த மாதிரி இருந்தது. இல்லை வேணும்னு இன்ட்ரெஸ்ட் பண்ணோன்ற மாதிரி பண்ண மாதிரி இருந்தது. பட் ஆனால் நம்பர் சொன்னோம் அவ்வளோதுவா தெரியல. எதுவும் பெட்டராக சேஞ்சஸ் பண்ண மாதிரி தெரியல. பேருக்கு வேணா பண்ணிருக்கலாம். பட் ஆனால் வந்து பெட்டராக சேஞ்ச் பண்ண மாதிரி எதுவும் இல்லை. தயவு செஞ்சு சிவம் துபே கேட்ச் பிடிக்கிறதுலாம் விட்டு வேறு ஏதாவது வேலையும் பேட்டிங் மட்டும் பார்க்க சொல்லுங்கள். மேட்ச் நல்லா வரும். சார் ஃபர்ஸ்ட் திங் திலக்கரமாவே நல்லா இது பண்ணிருக்கலாம். நல்ல பேட்டிங் லைனப் பவுலிங் லைனப் எல்லாமே இருக்கு. பட் ஆனால் என்னன்னா அவங்களோட ஃபீல்டிங் லைனப்லயும் ஃபிளாஸ் நிறைய இருக்கு. ஸோ அதான் விஷயம். மேட்ச் கொஞ்சம் ஸ்லோவா இருந்துச்சு. மேட்ச் முன்னாடி மற்ற டீம் ஆடுற மாதிரி மேட்ச் அமைஞ்சது இல்லை. டெஸ்ட் மேட்ச் மாதிரி இருந்துச்சு சொல்ல போனா. பெட்டரா இருக்கு. உருள் பேட்டல் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. இப்ப நல்லா ஆட ஆரம்பிச்சிருக்காரு. முன்னத்திக்கோட கேக்வாட் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வாய்க்கே இருக்கு. ஏன்னா கம்பேக் சூப்பர் கிங்ஸ் இது கண்டிப்பா உள்ள போவோம் பிளே ஆஃப் ஸ்கூல்ல. அவங்க பண்றதா இருப்பாங்க. அதுக்கு நம்ம இவனே பண்ணுவோம். ஆர்சிபி ஃபேன் உட்காந்துக்கிட்டு நம்ம என்ன பேசக்கூடாது, போய் காமிச்சு நம்ம பேசலாம். இந்த வாட்டி என்ன ஆச்சுன்னு தெரியல. பாவமா இருக்கு எங்களுக்கே பார்க்கும் போது. கேப்டன்சி சரியில்லை. ஹர்திக் பாண்டியா ரொம்ப புவர் கேப்டன்சி. லீட் பண்ண மாட்டேங்குது. மும்பை என்னன்னா எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் கம்மியா தான் இருக்காங்க. பாண்டியா பும்ரா அந்த மாதிரி தான் இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் ரோஹித் சர்மா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் புரியல. ஓகே புவர் கேப்டன்சி மும்பை கிட்ட இருந்தா அதனாலதான் அப்படி பேசுவோம். கோலிக்காக தான். கோலி பரவாயில்ல ப்ரோ. எவ்வளவு மேட்ச் சுத்தல லாயலா இருப்போம் நாங்க. பிரச்சனையே கிடையாது. Awesome. Basically we are from Surat, Gujarat and enjoying in Chennai. First time ever. After loss we have come back this match. How it was worked out, like batting, bowling? Excellent. Total excellent workout. Which was the missing part? Dhoni. Absolutely Dhoni. Here for Thala. மேட்ச் நல்லா தானே இருந்தது. நிறைய பேர் சொல்றாங்க ஏதோ பொறுமையா ஆடுறேன் அதெல்லாம் சொல்றாங்க. அவங்க 2 பேரும் கொஞ்சம் மெச்சூரிட்டி ஆனதுனால தான் இங்க வந்திருக்கோம். மும்பை அதே மாதிரி தான் தப்பு பண்ணி கண்டினியூஸா இந்த ஸ்பான்டேனியஸா விக்கெட் விட்டுனே இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ருத்துவும் கார்த்திக் சர்மாவும் நல்லா தான் ஆடினாங்க. எனக்கு தெரிஞ்சு நல்ல மேட்ச் தான். நாங்க வந்து தோனி தான் பிடிக்கும். ஆனா இந்த மேட்ச் பிரேவிஸும் ருத்துக்கும் பண்ணுவாங்க. சான்ஸ் வந்து கம்மி தான். ஆனா இதே வர 5 மேட்சும் ஆடினா ஜெயிக்கலாம். அவங்க ஆல்ரெடி வெளில போயிட்டாங்க. அவங்க கிட்ட இல்லைன்னா 5 மேட்ச் ஜெயிக்கணும் ப்ரோ. டெல்லி கூட கொஞ்சம் டஃப் மேட்ச் இருக்கு. அது ஜெயிச்சா மற்ற 2 எல்எஸ்சி தான் வாய்ப்பு இருக்கு குவாலிஃபை ஆகுது. அவர் இம்பாக்ட் பிளேயர் ஹார்திக் பாண்டியா. தேங்க்யூ. மேட்ச் தான் அதான் குஜிலி மஸ்து பண்ணிட்டாங்க சென்னை. நான் வேற வாய் வேற விட்டேன் நிறைய பேர்கிட்ட. சரி அதான் இப்போ வீட்டுக்கு போய் சமாளிக்கல. ஏன்னா ப்ரிப்பரேஷன் பண்ணோம். சொல்லுங்க ப்ரோ. என்ன மிஸ் பண்ண
இல்ல எல்லாமே மிஸ் தான் பண்றாங்க. பேட்டிங், bowling, ஃபீல்டிங், கேட்ச் 2 கேட்ச் விட்டாங்க, ஃபீல்டிங்ல ஒரு 4 விட்டாங்க. லாஸ்ட் மேட்ச் நீங்க பாத்தீங்கன்னா 240 ஆமா 240 அச்சோ தோக்குறோம்னா அப்போ ஏதோ மிஸ் ஆகுதுல்ல. எல்லாமே மிஸ் ஆனா நான் என்ன பண்றது? பேட்டிங் போட்டு விட்டீங்க. அதான் அந்த மேட்ச் வந்து பேட்டிங் ஆடிட்டு எப்படி bowling போடாம தோத்து போலான்னு காட்டுறோம். இந்த மேட்ச் பேட்டிங் ஆடாம எப்படி தோத்து போலான்னு காட்டுறோம். வேற ஒண்ணும் இல்ல. நெக்ஸ்ட் மேட்ச் பாக்குற மாதிரியே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது எப்படியும் அவுட் ஆஃப் த சீசன் தான். ஸோ இதுக்கு மேலே ஜெயிக்க ஆரம்பிச்சிருவானுங்க. இதுக்கு மேலே தைரியமா ஆடுவானுங்க. அது வந்து ஹர்திக் பாண்டியா அவனே ஒத்துக்கணும். அதை இப்போ நாங்க சொல்லிதான் தெரியணும்னு இல்ல. ரோஹித் இந்த வரையும் 200+ யாருமே வச்சதில்ல. மும்பை கூட வான்கடையில 4 மேட்ச் தொடர்ந்து தோத்துருக்காரு. இது வேற ஹோம் கிரவுண்ட்ல தொடர்ந்து 4 தடவை தோக்கட்டு கேப்டன்சி வந்து சொல்லிதான் ஆகணும். இருந்தாலுமே பவுலர்ஸ் பும்ராவா ஃபார்ம்ல இல்ல, பேட்டிங்ல சூர்யா ஃபார்ம்ல இல்ல. ஸோ அதனால அவங்க 2 பேர் கிளிக் ஆகல. டீம் அதான் 5 கேப்டன் வச்சிருக்காங்கன்றாங்க. ஏதோ சொல்றாங்க, கிடப்பாருன்றாங்க. ஸ்குவாடா பார்க்கும்போது நல்லா இருக்குது. அந்த நல்லா ஸ்குவாட் ஏன் இப்படி நாசம் பண்றாங்கன்னு தெரியல. சிஎஸ்கே பிளே ஆஃப் போவாங்களான்னு தெரியல. ஆனா போனா நல்லா தான் இருக்கும். ஏன்னா நாங்க வரல, அவங்க போனா எங்களுக்கு பங்காளி தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பசங்க ஜாலியா இருப்பான்ல. ஆர்சிபி அவனுங்க ஆல்ரெடி ஒரு கப் அடிச்சிட்டானுங்க, போதும் அதே போதும் அவனுக்கு. அவனுக்கு அந்த கப்பை வச்சுன்னு ஓட்ட சொல்ல இன்னொரு 18 வருஷம் ஓட்டணும். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து சென்னையோட பர்ஃபார்மன்ஸ் ஒரு கிளினிக்கல் பர்ஃபார்மன்ஸ். இப்போ பேட்டிங்காக இருக்கட்டும், பவுலிங்காக இருக்கட்டும், ஃபீல்டிங்காக இருக்கட்டும், எஸ்பெஷலி ராமகிருஷ்ணா கோஷ் உள்ள எடுத்துட்டு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதுக்கப்புறம் பிரசாந்த் வீட்டுக்கு பவுலிங் கொடுத்தது. ஃபீல்டிங் நல்லா பண்ணுவோம் தான். 159 வந்து நம்ம அவங்கள வந்து ஸ்டாப் பண்ணுவோம். அவன் இப்போ பார்த்தீங்கன்னா 20 overs 266 ரன் அடிக்கிறான். நம்ம இன்னைக்கு மும்பையை வந்து ஆக்சுவலி இன்னைக்கு என்ன சொல்லணும், ஆங்கர் போட்டு நம்ம பவுலிங்ல அவங்கள நிறுத்தந்தான் இன்னைக்கு பெரிய விஷயம். நல்லா ஃபீல்டிங் பண்ணாங்க, நல்லா பவுலிங் பண்ணாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு கார்த்திக் சர்மாவை நல்லா பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இந்த ஆஃப் செஞ்சுரி அடிச்சிருந்தாரு. ருத்ராஜ் கைக்வாடும் அதான் ஸ்டடி ஃபார்ம். வந்தோடனே சூரியவன்ஷி மாதிரி 8-6 எல்லாம் அடிக்காம ஸ்டடியாக கம்பெனியனுக்கு கொடுத்து எல்லாருமே இந்த எண்ட்ல நின்று எல்லாரையும் அவர் அமுச்சு விட்டுட்டே இருந்தார். ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இன்டு த விக்கெட்ஸ் வந்து நல்லா ரன்னிங் த விக்கெட் நல்லா பண்ணாங்க. ஆக்சுவலி கிரிக்கெட்டை பொறுத்தவரைக்கும் எல்லாம் 20 ஓவர்ஸ்லையும் 200 250 அடிக்கணும்லாம் அவசியம் இல்லை. 20 ஓவர் 49 ரெக்கார்டு இருக்கு, ஓகேங்களா? அதெல்லாம் வேணாம். இந்த லோ ஸ்கோரிங் கேமும் த்ரில்லர் கேம் தான், ஓகேங்களா? நம்ம வந்து போன வருஷம் கொல்கத்தா மேட்ச் ஏப்ரல் 11 109 அடிச்சுட்டு எவ்வளோ இது பண்ணோம், எவ்வளோ ஃபீல் பண்ணோம். அதெல்லாம் இருக்குது. அதையும் டிபெண்ட் பண்ண டீம்னு சொல்லிட்டுலாம் இருக்காங்க, ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஹை ஸ்கோர் மேட்ச் மட்டும் நல்ல மேட்ச் கிடையாது. லோ ஸ்கோரிங் மேட்சும் நல்ல மேட்ச் தான். எல்லா மேட்சுமே சப்போர்ட் பண்ணணும். கிரிக்கெட்டை பார்க்கணும், பிஸ்னஸாக பார்க்கக்கூடாது. அவ்வளோதான். இந்த சேஞ்சஸ் பக்கா தான் இருக்குது. ஒரே ஒரு அக்செப்டன்ஸ் இருந்தால் போதும். டோனியை மட்டும் யாரும் டோனி வேணும்னு கத்தாமல் மற்ற பிளேயர்ஸை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால், மென்டலி டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் அதுவே போதும். அக்செப்ட் த ரியாலிட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன். போதும் ப்ரோ. டோனி லெகசி கிரியேட் பண்ணி கொடுத்துட்டாரு. இங்கே தூக்கின்னு வச்சுட்டாரு. நம்மளை தூக்கின்னு அழகு பார்க்குறாரு. நம்ம கெத்தாக சொல்லுவோம் 5 வச்சிருக்கோம். அது அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் வழி விடுவோம். அவ்வளோதான். இப்போ ரோஹித் சர்மா உட்கார வச்சுட்டாங்க. ஏன் அவங்க கேட்குறாங்களா ரோஹித் கத்துறாங்களா? இன்னைக்கு ஆக்சுவலி ரோஹித் சாண்ட்டும் இல்லை, டோனி சாண்ட்டும் இல்லை. அதுதான் ப்ரோ நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு வழி விட்டுடணும். ஃபேன்ஸ்க்கு இப்போ வர ஃபேன்ஸுக்கும் புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கும். ஆமா, அவங்க ஐ திங்க் அவங்க டீம் மேனேஜ்மெண்ட் என்ன மிஸ் பண்றாங்கன்னு எக்ஸாக்டா தெரியல. மேபி இந்த ஹர்திக் பாண்டியோட இன்க்ளூஷன்ல வந்து அந்த டீம் மேனேஜ்மெண்ட் ஏதோ கொலாப்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ரோஹித் சர்மா கேப்டன்ஷிப் இருக்கும்போது நம்மளுக்கு மும்பை டீம் வந்து வீழ்த்து அவ்வளோ சாதாரண கிடையாது. ஒரு மாதிரி கடப்பார டீம், நம்ம பேர் எடுத்த டீம் அவங்க. ஈவன் சூரியகுமார் கேப்டன்ஷிப்லேயும் அது நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஹர்திக் பாண்டியா உள்ள வந்ததுக்கப்புறம் மேபி அதர் பிளேஸாக அவருக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. அது இன்டர்னலாக என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அங்கே வந்து ஒரு நிறைய கேப்டன்ஸ் இருக்காங்க ஒரே டீம்ல. ஒரு ரோஹித் சர்மா இருக்காரு, எல்லாமே நல்லா இருக்காங்க. ஸோ அவங்க என்ன யாருமே வந்து அவங்களுக்கு வந்து ஒருத்தவங்க வந்து சப்போர்ட் பண்ணாத இண்டிவிஜுவலா ஆடுற மாதிரி எனக்கு தோணுது. யாருமே வந்து ஒரு டீமா வந்து மேட்ச் ஆடுற மாதிரி எனக்கு தோண மாட்டுது. பும்ரா வந்து வேர்ல்டு கப் அப்புறம் வந்து விக்கெட் எடுக்கவே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தாரு. இப்போ லாஸ்ட் 2 மேட்ச் தான் விக்கெட்டே எடுக்கிறாரு. இன்னைக்கு கூட ஒரு நல்ல பவுலிங் போட்டாரு. பட் என்னன்னா எல்லாரும் ஒரு யூனிக்கா அந்த டீம் ஆடினா மட்டும் தான் வின் பண்ண முடியும். ஸோ மும்பை இந்த மாதிரி பார்க்கறது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகுது. எங்களுக்கு என்னதான் உங்க எங்களாலே முடியல ஆக்சுவலி. ஏன்னா சாம்பியன் ஒரு டைம் சாம்பியன்றது எவ்வளவு பெரிய கஷ்டம்ன்றது அந்த ஐபிஎல் ஆடுற எல்லா பிரான்சைஸுக்கும் தெரியும். 5 டைம் சாம்பியனுக்கு கண்டிப்பா சான்ஸ் இருக்குன்னு தான் நான் பிலீவ் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா நம்ம வந்து ரொட்டேஷனல் பிளேயர் நிறைய பேர் உள்ள ஆடி இப்போ ஓரளவுக்கு செட் ஆயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஃபர்ஸ்ட் ஃபேஸ் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட கேப்டனே வந்து ஒரு ஃபார்ம்ல இல்ல. அது நம்மளுக்கு பெரிய கவலையா இருந்துச்சு. ஏன்னா நம்ம கேப்டன் சரியா ஃபார்ம்ல இல்லையா. என்னன்னா ஒரு கேப்டன் வந்து ஃபார்ம்ல அந்த டீமே வந்து அது கொலாப்ஸ் பண்ணும். மற்றவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவே கிடைக்காது. ஸோ யாரு போய் மோட்டிவ் பண்ணுவாங்க? கேப்டன் தான் வந்து லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்டா இருக்கணும். அவரு அந்த மாதிரி இருந்தாரு.
பட் லாஸ்ட் 2 மேட்சா வந்து போன மேட்ச் பேட்டிங்ல கொலாப்ஸ் ஆகும்போது அந்த இன்டென்ட் காமிச்சாரு, அந்த இன்னிங்ஸை ஹோல்ட் பண்ணி அந்த 20 ஓவர்ஸை கவர் பண்ணாங்க. ஸோ எங்களுக்கு ஒரு கட்டத்தில் லாஸ்ட் மேட்ச் பார்க்கும்போது மேபி இது ஒரு 15-18 ஓவர் ஆல் அவுட் ஆயிடுவாங்களோன்னு தோணுச்சு. பட் ருத்ராஜ் வந்து லாஸ்ட் மேட்ச் வந்து அந்த இன்னிங்ஸை ஹோல்ட் பண்ணி 20 ஓவர்ஸ் நல்லா விளையாடினாங்க. அகைன் அந்த ஃபார்ம் வந்து இந்த மேட்ச் அவர் கண்டினியூ பண்ணாரு. எல்ஐசி கூட நம்மளுக்கு 2 மேட்ச் இருக்குது. ஸோ கண்டிப்பாக அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு பெட்டராக தான் இருக்கும். ஸோ நம்மளுடைய வின்னிங் சான்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஸோ நம்ம 6க்கு இன்னைக்கு ஆமாம், எஸ் அஃப்கோர்ஸ். ஏன்னா இப்போ இருக்கிற பொசிஷன் வந்து பார்த்தா ஆல்மோஸ்ட் 3 டீம் வந்து இன்னும் ஃபியூ கேம்ஸ் ஜெயிச்சாவே அவங்க பிளே ஆஃப்ஸ் போயிட்டாங்க. ஸோ அடுத்து 4th டீம் எதுன்னு பார்க்கும்போது ஜிடி இருக்காங்க, எஸ்ஆர்ஹெச் இருக்காங்க, அடுத்து சிஎஸ்கே இருக்காங்க. ஸோ டெல்லி வந்து பின்னாடியே வந்துட்டு இருக்காங்க. ஆர்சிபி 49 ஆல் அவுட் மறந்துடாதீங்க. ஸோ அவங்களாம் பின்னாடி போயிட்டு இருக்காங்க. ஸோ பின்னாடி மட்டும் தான் ப்ரோ பேசுவானுங்க, அவனுங்க முன்னாடி வந்து பேச மாட்டாங்க. அதுவே மும்பை ஃபேனை முன்னாடி வந்து நின்று பேசிட்டு அவன் எங்களை புள்ளி பண்ண மாட்டான், நாங்களும் அவன் புள்ளி பண்ண மாட்டோம். இப்போ போனா பார்த்தீங்கன்னா ஆர்சிபி ஃபேனு தற்குறி அவன் பார்த்தீங்கன்னா பின்னாடி நாங்கள் ஏதோ பேசிட்டு இருக்கோம். அதுதான் இதனால தான் ப்ரோ லாஸ்ட் வீக் கூட ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. இதனால தான் சும்மா கிடைக்கிற ஓனான் எடுத்து வேட்டிக்குள்ள விட்டுற கதை தான் அவங்க பண்ணிட்டு போகிறது. நம்ம மாட்டிங்க ஏதோ பேசிட்டு இருக்கோம், மேட்சை பற்றி பேசிட்டு இருக்கோம். அவன் மேட்ச் பார்க்கவே வரல, அந்த தற்குறி ஆர்சிபின்னு கத்திட்டு போறான். அதுதான் நீங்க நிறைய பேர் மேட்ச் பார்க்க வரதே வெளியே ஸ்டேடியத்துக்கு வெளியில சுத்திட்டு ஏதாவது இன்டர்வியூ கொடுத்துட்டு போற பசங்களா இருக்காங்க. ஸோ நாங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலா ஆர்சிபி வந்து என்னோட இதுல நாங்க எடுத்துக்கவே மாட்டேன். ஏன் அப்படின்னா நாங்க போட்டி போறதே ஒரு 5 டைம் சாம்பியன் கூட. யாரு வந்து 6வது கப் அடிக்க போறாங்க, அது மும்பையா சென்னையா? நான் எங்களுடைய மென்டல் லெவல் வந்து அந்த மாதிரி இருக்குது. நாங்க தான் ஃபர்ஸ்ட் 6வது சாம்பியன் ஆகும், நாங்க ஃபைட் பண்றோம். அந்த கேம் தான் நாங்க காட்டிட்டு இருக்கோம். ஒரு டைம் சாம்பியன் ஆன கூட எங்களுடைய இதை நாங்க காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் நாங்க காமிக்கணும் கூட கேகேட்ட காமிக்கலாம். 3 டைம் சாம்பியன். ஸோ அவங்க மேல வரது வந்து பூக்கள் இல்ல, குறிஞ்சி பூ 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் பூக்கும். பூக்கள்லாம் ப்ளூரல், இது சிங்குலர் மட்டும் தான். அவங்க ப்ளூரல் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து எங்ககிட்ட பேசுவாங்க. இந்த சார்ட்ல எழுதுறது கூட எங்க மும்பை பத்தி எழுதிருக்கோம். என்ன எழுதிருக்கோம் பாருங்க. ரைவல்ரி இந்த ஃபீல்டு. எங்களுக்குள்ள சண்டை வந்து கிரவுண்டுக்குள்ள மட்டும் தான், வெளியில வந்து பங்காளிங்க. இப்போ பண்ணிட்டு போனா மத்தியா ஒருத்தன், அதனாலதான் இந்த சார்ட்ல கூட அவனுக்கு வந்து இடம் கொடுக்கறது மனசு ஒத்துக்க மாட்டுது. அது அந்த அக்ரஷன் வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது. அன்னைக்கு பாத்தீங்களா கில்லோட கேட்ச பிடிக்கிறாரு கோலி, ஓகேவா? அதை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணட்டும் ப்ரோ, பண்ண வேணாம் சொல்ல. அந்த பாலை தூக்கி போட்டு அடிச்சு, ஏன் இப்ப நீ ஓவர் த்ரோ அடுத்த பால் அடிச்ச, அதுக்கு அவன் திரும்பி சின்ன பையன் ஏதாச்சும் பண்ணிட்டு போயிருந்தான், மூஞ்சி எங்க தூக்கி போய் வச்சுப்பேன். எங்களுக்கு அதுதான் அக்ரஷன் வேணான்னு சொல்லல. ஹெல்த்தியா இருக்கணும் ப்ரோ. ஸ்போர்ட்ஸ்ல வந்து அரசியல் பண்ணிக்கிட்டு நாங்க தான் எல்லாம். இப்போ பாத்தீங்களா நம்ம இன்னைக்கு சிஎஸ்கே மும்பை மேட்ச் வரும்போது மும்பை பிளாக், மும்பை டிஷர்ட், மும்பை கேப் எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. அது நம்ம எவனாச்சும் உள்ள எடுத்துட்டு போவானான்னு சொன்னோமா? ஈக்குவல் ஃபேன்ஸ் இருந்தாங்க இன்னைக்கு. மும்பை ஃபேன்ஸும் இருந்தோம், நம்ம ஃபேன்ஸும் தான். அதுவே சின்னசாமி கிரவுண்ட்ல பண்றாங்களா? சிஎஸ்கே ஜெர்சி போட்டு வந்தாலே அவாய்ட் பண்றாங்க. போய் ஜெர்சி கழட்டி போட்டு போ. நீங்க அந்த மேட்ச் எடுத்து ஹைலைட்ஸ் பாருங்க, எத்தனை சிஎஸ்கே ஜெர்சி இருந்தது. இதுவே 2023லயும் 23 முன்னாடி எவ்வளவு சிஎஸ்கே ஜெர்சி உள்ள இருந்தது. டோனி விளையாடும் போது அங்க சூழல் எப்படி இருந்தது, இப்போ அங்க எப்படி இருக்கு? ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லு அவங்க வந்து அந்த ஒரு கப் அடிச்சிட்டாங்க. நம்மள 2 வருஷமா சரி நம்ம லாஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனால என்ன சொல்றாங்கன்னா அவங்க வந்து டாப்ல இருக்காங்க. 2 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, 21 மேட்ச் ஜெயிச்சிருக்கோம். நம்ம டோட்டலா 5 கப் வச்சிருக்கோம். சிஎல்டி கப்னா என்னன்னே தெரியாது அந்த டீமுக்கு. சிஎல்டினா என்னன்னே தெரியாது, ஓகேவா? அதெல்லாம் தெரியாம சரி இந்த 2 வருஷம் தொடர்ந்து ஜெயிச்சிட்டாங்க. அன்னைக்கு அங்க டிசைடர் மேட்ச் ஜெயிச்சாங்க. போன வருஷம் இங்க ஜெயபாகல இந்த மேட்ச் ஜெயிச்சாங்க. இந்த வருஷம் அகைன் இன்னொரு மேட்ச் அங்க ஜெயிச்சிட்டாங்க. இந்த 3 மேட்ச் கன்சிக்யூட்டிவா ஜெயிச்சதுனால ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆடிக்கிட்டே தான் இருப்பாங்க. வரும்போது நாங்க பாத்துக்கிறோம். சரி, அவங்க இன்னும் சொல்லணும்னா ஒரு 18 வருஷம் கப்பு ஜெயிக்காத டீம். அவங்க 17 வருஷம் லாஸ்ட் பண்ணி 18வது வருஷம் கப்பு அடிச்சிருக்காங்க. அந்த ஃபேன்ஸ் வந்து அந்த டீமை விட்டு கொடுக்காம இருக்கும்போது எங்களுக்கு அப்படி கிடையாது. நாங்கள் சாம்பியன் ஆனவங்க, பல வருஷம் சாம்பியன். எங்கள் டீமை நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் விட்டு கொடுப்போம். எங்கள் டீம் போராக பெர்ஃபார்ம் பண்ணாலும் அவங்க வந்து கம்பேக் கொடுப்பாங்க நெக்ஸ்ட் இயர்ன்ட்டு. நாங்கள் கரெக்டாக எங்கள் சிஎஸ்கே கூட தான் நாங்கள் நிற்போம். ஸோ அப்படிப்பட்ட நாங்கள் வந்து இந்த டீமை நாங்கள் விட்டு கொடுப்போம், விட்டு கொடுக்கவே மாட்டோம். எங்க டீம் என்ன செய்யல சொல்லுங்க, எல்லாமே செஞ்சிருக்கு. நாங்க அவங்க கூட அப்ல இருக்கும்போது அவங்க கூட அப்ல இருப்போம். அவங்க எங்க டீம் லோல இருந்து அவங்க கூட லோல விட்டெல்லாம் போகவே மாட்டோம். அப்படி டீம் கிடையாது எங்க டீமே. எங்க ஃபேன்ஸும் அதே மாதிரி விட்டு போற ஃபேன்ஸ் கிடையாது. வாழ்ந்தாலும் செத்தாலும் சிஎஸ்கே தான், ஓகேங்களா? அது எப்படி சொல்றது, அதான் டோனி இருந்தாலும் சிஎஸ்கே, டோனி இல்ல இத்தனை மேட்ச் இல்ல, கூட்டம் குறையுதா? ஏன்? டோனிக்காக கிடையாது, சிஎஸ்கே டீமுக்காக, ஓகேங்களா? என்னைக்கா இருந்தாலும் டோனி இருந்தாலும் சரி, டோனி இல்லாம் சரி, இன்னைக்கு ஒரு கேப்டன், நாளைக்கு ஒரு கேப்டன், நாளைக்கு இன்னொரு கேப்டன், இன்னும் 10 வருஷம் கழிச்சு போனாலும் இந்த கூட்டம் இந்த கிரவுண்ட்ல சீட்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்ண போறது கிடையாது, ஓகேங்களா? அதே 30,000 கெப்பாசிட்டி தான் இருக்க போகுது. இருந்தாலும் சிஎஸ்கே மேட்சுக்கு இந்த ஸ்டேடியத்துல கூட்டம் இருக்க தான் செய்யும். அது வந்து மாற்றவே முடியாது, ஓகேங்களா? டோனியால தான், டோனி வச்சு பிஸ்னஸ் பண்றாங்க சிஎஸ்கே டீம். அப்படிலாம் கிடையாது. அவரே வரல. ஏன் வரல? என்னைய பார்த்து
என் டீம் ஆளுங்க வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாது ஓகேங்களா, அது ஒரு காரணத்துக்காக தான். அதுதான் டக் அவுட்ல உட்காந்தாலும் கேமராமேன் சும்மா இருக்கிற எதுவுமே வச்சு மற்ற ஃபேன்ஸ் எல்லாம் எரப்ட் ஆக்கிடுறாங்க ஓகேங்களா. அதனால தான் அவர் வராமல் இருக்காரு. வரட்டும், நெக்ஸ்ட் மேட்ச் இந்த ஷோ ரிசைனிங் பண்ணா கூட ஓகே, நாங்கள் ஏற்றுக்குறோம். எங்களுக்கு செஞ்சுட்டாருங்க, எல்லாமே செஞ்சுட்டாரு, போதும். நெக்ஸ்ட் கோச்சா வரட்டும், ஹெட் கோச்சா வரட்டும், என் டீம் அசோசியேட்ல வரட்டும், தப்பே கிடையாது ஓகேங்களா. எங்களுக்கு ஒரு இருந்தால் போதும், அவர் நல்லா இருந்தால் போதும் எங்களுக்கு ஓகேங்களா. அவர் வந்து பேட்டை தான் பிடிக்கணும், ஸ்டம்பிங் பண்ணணும், கீப்பிங் பண்ணணும்லாம் இல்லை எங்களுக்கு. அவர் எங்கள் டீம் கூட ட்ராவல் பண்ணாலே போதும், எங்கள் டீம் கூட ட்ராவல் பண்ணாலே போதும், எங்கள் டோனி. அவ்வளோதான். மேட்ச் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டேடியத்தில் திருப்பூர்லேருந்து வந்திருக்கோம். நீட்டான மேட்ச், அது எல் கிளாசிக்கோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். வேர்ல்டுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் லீக்ல வந்து மும்பை சென்னைங்கிறது ஒரு பிக்கஸ்ட் ரைவரி. அதில் வந்து நான் விட்னஸ் பண்ணுறது வந்து ரொம்பவே ஒரு ஹாப்பியான மூமெண்ட், பெர்ஃபெக்ட் வீக்கெண்ட்னு சொல்லலாம். இந்த மேட்ச் வந்து ஆல்மோஸ்ட் நல்ல சேஞ்சஸ் தான் கொண்டு வந்தாங்க. கார்த்திக் சர்மா இம்பாக்டாக வந்து கொண்டு வந்த வந்து 2 ரன் கொண்டு வந்த வந்து ஒரு நல்ல டிசிஷன் தான். பங்காளி கொலாப்ஸ் வந்து கேப்டன்ஷிப் ஆஸ் யூஸ்வலாக தான் இருக்கு. அவங்களுக்கு என்னன்னா வேர்ல்டு கப்ல இருந்த ஃபார்ம் திலக் வர்மாவும் சூரியகுமார் இல்லை, அது மெயின் பெரிய இம்பாக்ட். ஏன்னா சூரியகுமார் வந்து அவன் நல்லா ஸ்டார்ட் கொடுத்தானா திலக் வர்மா கண்டிப்பாக பண்ணுவான், இல்லை திலக் வர்மா ஸ்டார்ட் கொடுத்தானா சூரியகுமார் கண்டிப்பாக பண்ணுவான். பூம்ராவுக்கு அந்த அளவுக்கு லைனில் இருந்து உழுக மாட்டேது. அதனால் மோஸ்ட் ஆஃப் அவங்க ஒரு ரிதம்ல வந்து ஒரு 2 மேட்ச் மொமெண்டம் கொண்டு வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த பழைய ஃபார்முக்கு கொண்டு வந்துருவாங்க. உங்களுக்கே தெரியும், உள்ள வந்துட்டாங்கன்னா கப் அடிக்காம விட மாட்டாங்க. என்னதான் நான் சிஎஸ்கே ஃபேன் இருந்தாலும் மும்பை வந்து நல்ல டீம், நான் வந்து குறைய சொல்ல முடியாது. நோ ஹேட், ஜஸ்ட் ஆன் மேட்ல மட்டும்தான் ரைவரி, வெளியே வந்து நம்ம எல்லாம் பங்காளி, அவ்வளவுதான். மச்சான் நான் அப்பயே நான் சொன்னேன், சிஎஸ்கே பண்ணிட்டு போடுறா அவன் என்ன தெரியுமா சொன்னா, வேண்டாம் ஃபர்ஸ்ட் ஜெயிக்குதா தோக்குதான்னு பார்த்துட்டு வாங்கி வச்சுக்கிறேன், 2வது நான் போட்டுக்கிறேன்னா. வெற்றியும் தோல்வியும் வீரனே சகஜம், சரிங்களா. எத்தனை தோல்வி இல்ல, எத்தனை தோல்வி கண்டினியூஸா தோக்கல, இதுல என்ன இருப்பா, எல்லாரும் தான் கண்டினியூஸ் தோக்குறாங்க. கடப்பார இல்ல இல்ல இன்னைக்கு பவுலிங் பிச்சு நல்லா இருந்துச்சு உண்மையாலுமே. எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்கிறது. கண்டிப்பா ஹர்திக் பாண்டியா நீக்கிட்டு ரோஹித்லாம் எத்தனை கப் அடிச்சு கொடுத்தாரு. நான் ரோஹித் கோசம் தான் போனேன், இப்ப இருக்கிற மும்பை டீம் கோசம் நான் போகவே இல்லை. பழைய மும்பை டீம் கோசம் தான் நான் போனோம், ஆனா அதுல எதுவுமே இல்லை. எதிர்பார்த்து கேப்டன்ஷிப் பொறுத்தவரையிலும் கொஞ்சமாச்சும் அனுபவம் வேணும் கண்டிப்பா. அதாவது வீரர்ல அனுசரிச்சு போகணும். ஆனா ஹர்திக் வந்து ரொம்ப தடகணம் பிடிச்சி ஆடுறாரு. தயவு செய்து அதை விட்டுட்டு மக்களோட மக்களா கலந்துக்கிற மாதிரி வீரர்களோட வீரர்ல கலந்து ஆலோசிச்சு இளம் வீரர்களுக்கும் வாய்ப்பு கொடுத்து, அதாவது ஆர்சிபி நல்லா வளர்ந்துட்டு வரீங்க, அமைதியா அப்படியே அடக்கமா அமைதியா அப்படியே வளர்ந்துட்டு போனீங்கன்னா நல்லா இருக்கு. நாங்க கூடிய வச்சிருக்கோம், ஆர்சிபி வரையும் வச்சிருக்கோம், அவங்களே குச்சிலி மஸ்து பண்ணியாச்சு, 2 பேருமே பண்ணியாச்சு. அதனால இன்னைக்கு நம்ம தான்